நாம் காண இருப்பது வாழ்வியல் சிந்தனைகள். யார் பணக்காரர்? ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கும் சுற்றுலாவிற்கு வந்த ஒரு பணக்கார வீட்டு 6 மாத குழந்தையின் அம்மா ஹோட்டல் மேலாளரிடம் குழந்தைக்கு ஒரு கப் பால் வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த மேலாளர், பாலுக்கு நீங்கள் தனியாக பணம் செலுத்த வேண்டும் என்று கூற, பணக்கார அம்மாவும் பணத்தை செலுத்தி பாலை வாங்கி குழந்தைக்கு ஊட்டுகிறாள். ஹோட்டலுக்கு திரும்பும் வழியில் குழந்தை பசியால் அழுததால் ரோட்டின் ஓரத்தில் இருந்த டீ கடையில் ஒரு கப் பால் வாங்கி குழந்தைக்கு ஊட்டினார். பிறகு பால் எவ்வளவு என்று டீ கடைக்காரரிடம் கேட்க, டீ கடைக்கார பெரியவர், குழந்தைக்கு கொடுக்கும் பாலுக்கு நாங்கள் காசு வாங்குவதில்லை என்று சிரித்த முகத்தோடு பதில் அளித்தார். பணம் உள்ளவரெல்லாம் பணக்காரர் அல்ல, அதை கொடுக்க நினைப்பவனே உண்மையான பணக்காரர். பொதுநலம் என்பது புல்லாங்குழல் போன்றது, சுயநலம் என்பது கால்பந்து போன்றது. இவை இரண்டுமே காற்றால் இயங்குகின்றன. ஆனால் ஒன்று முத்தமிடப்படுகிறது, மற்றொன்று உதைக்கப்படுகின்றது. தான் வாங்கிய காற்றை சுயமாக வைத்துக்கொள்வதால் கால்பந்து உதைபடுகிறது. ஆனால் தான் வாங்கிய காற்றை இசையாக புல்லாங்குழல் தருவதால் அது முத்தமிடப்படுகிறது. எனவே நீங்கள் கால்பந்தாக வாழ்க்கையில் இருக்கப் போகிறீர்களா அல்லது புல்லாங்குழலாக இருக்கப் போகிறீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சுயநலமுள்ள மனிதன் புறக்கணிக்கப்படுவார், பொதுநலமுள்ளவன் என்றைக்கும் போற்றப்படுவார். இதுதான் வரலாறு. நன்றி, வணக்கம்.